அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் உதவி மையங்களுக்கு சென்ற மக்கள் மீது ஸ்டேல் இராணுவம் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். கவுதிப்படை ஸ்டேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் சிறையிலிருந்து 200 கைதிகள் திடீரென தப்பியோடி இருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை பின்னடைவை எட்டியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் உதவி அணுகலுக்காக சென்ற மக்கள் மீது பசியோடு ஏற்கனவே நாங்கள் விரிவாக நேற்றைய காணொளியில் பேசியிருந்தோம். உணவை தேடி பசியோடு சென்ற மக்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் இன்னும் 29 பேர் பலியாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஏற்கனவே 42 பேர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ராஃபா பகுதி, கான்யூனிஸ் பகுதி போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேல் இராணுவத்தின் கொடூரமான தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து காசா மக்களுக்கு உதவி அமைப்பு என்பதற்கு அப்பால் அது ஒரு மரண பொறியாகத்தான் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐநாவினுடைய அத்தனை உதவி திட்டங்களையும் தடை செய்துவிட்டு ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து பாலஸ்தீனர்களை உணவை கொடுப்பதாக வரவைத்து கொலை செய்வதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்று சந்தேகப்படும் அளவுக்கு இந்த உதவி திட்டத்திற்கு உணவை பெற வந்த மக்கள் மீதான கொலைகள் நீடித்து செல்கின்றன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய மனிதாபிமான விவகாரங்களுக்கான இயக்குனர் தெரிவிக்கின்றார், காசாவில் உதவி அணுகலை தடை செய்வது ஒரு போர்க்குற்றமாக இருக்கும் என்று ஐநா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. காசாவில் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணம் கிடைப்பதில் தடை ஏற்படுத்துவது போர்க்குற்றமாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அலுவலகம் கூறுகின்றது. உதவி பெற முயற்சிக்கும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் மனசாட்சிக்கு விரோதமானவை. மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். 3வது நாளாக காசா மனிதாபிமான அறக்கட்டளை நடத்தும் உதவி விநியோக தளத்தை சுற்றியும் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒருபோதும் இந்த உலகினால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையர் போல்கர் டர்கின் தெரிவித்திருக்கின்றார். ஐநாவும் கண்டனங்களை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள், அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள். ஸ்டேலினுடைய குற்றங்கள் தொடர்பில் பல விடயங்களை தினசரி வெளியிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த காட்டு மிராண்டித்தனமான ஸ்டேலி அரசை அடக்குவதற்கு உலக நாடுகளினுடைய அழுத்தம் இன்னமும் போதவில்லை என்பதைத்தான் ஐநாவினுடைய விரக்தியுற்ற அறிக்கைகள் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஏற்கனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நெதன்யாகு இஸ்ரேலுக்குள், அந்த நாட்டுக்குள் ஒரு ஊழல்வாதி, மோசடிக்காரன், அவன் மீது வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் மிகப்பெரிய மோசடி ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மீதான குற்றவியல் விசாரணையில் டெல்லோவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நெதன்யாகு ஆஜராகி இருக்கின்றார். நெதன்யாகு மீது குறுக்கு விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக நீண்ட நேரம் இந்த குறுக்கு விசாரணைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நெதன்யாகு காசாவில் ஒரு போர்க்குற்றவாளி, ஸ்டேலுக்குள் ஒரு கொள்ளைக்காரன், மோசடிக்காரன் பல வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் காலிவுட் அதிபர் அர்னான் மில்கன், ஆஸ்திரேலிய கோடீஸ்வரர் ஜேம்ஸ் பெக்கர் ஆகியோரிடமிருந்து கோடிக்கணக்கான இஸ்ரேலிய ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர பரிசுகளை பெற்று அதற்கு ஈடாக அரசாங்கத்தை மீறி, அதாவது திருட்டுத்தனமான பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அனுமதி கொடுப்பது பட பல உதவிகளை அவர்களுக்கு செய்ததாக இந்த மோசடி வழக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த வழக்கில் அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் பாரிய அளவிலான குறுக்கு விசாரணையை நடத்தியிருக்கின்றார். நெதன்யாகுவினுடைய விசாரணைகள் ஸ்டேலுக்குள் தீவிரப்படுத்தப்பட்டாலும் கூட இந்த விசாரணை நடத்தும் அதிகாரிகள் ஷின்பெட்டினுடைய உளவுத்துறை அதிகாரிகளை மாற்றம் செய்து தான் விசாரணைகளிலிருந்து தப்புவதற்கு என்ன விடயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை இந்த நெதன்யாகு செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அங்கேயும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது வடக்கு காசாவின் ஜபாலியா மற்றும் ராஃபா பகுதிகளில் அல்கசாம் போராளிகள் மிக கடுமையான தாக்குதலை நேற்றைய தினம் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு எதிராக மேற்கொண்டிருக்கின்றார்கள். செல்வீச்சுக்கள், நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டைகள், அல்ஜாசின் 105 ராக்கெட்டுகள் மூலம் தாக்கியதில் 7 ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 4 இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதை ஸ்டேல் இராணுவமே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் 7 பேர் கொல்லப்பட்டதாக சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்தாலும் இதன் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய இறந்த உடல்களையும் காயமடைந்தவர்களையும் கொண்டு செல்வதற்காக அங்கு ஹெலிகாப்டர்கள் அவசரமாக தரையிறங்கி ஜபாலியா பிரதேசத்தில் இருந்து அவர்களுடைய உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு சென்றிருக்கின்றது. அண்மைய சில நாட்களாகவே ஹமாஸினுடைய கண்ணிவெடி தாக்குதலாக இருக்கலாம், ஸ்னைப்பர் தாக்குதலாக இருக்கலாம் மற்றும் டைம் பாம்
நேர கட்டுப்பாட்டு வெடிகுண்டுகளாக இருக்கலாம். இவற்றின் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இஸ்ரேலின் உயிரிழப்புகளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் அரசாங்கமும் இந்த உயிரிழப்புகளை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் அங்கிருக்கும் நிலைமைகளை பார்க்கும் பொழுது தெளிவாக புலப்படுகின்றது. ஏனெனில் இஸ்ரேல் 4 பேர் உயிரிழந்ததாக கூறினால் நிச்சயமாக 20 பேர் வரை உயிரிழந்திருப்பார்கள். இஸ்ரேல் எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் தங்களுடைய தரப்பு உயிரிழப்புகளை மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் கூறுவார்கள். 10 பேர் உயிரிழந்திருந்தால் 2 பேர் காயமடைந்து விட்டார்கள், அவ்வாறு கூறுவது இஸ்ரேலினுடைய வழமை. எனவே 4 பேர் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேலே குறிப்பிட்டால் அதன் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து அல்-குட்ஸ் படைப்பிரிவு, இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்-குட்ஸ் படைப்பிரிவினரும் ராஃபா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை இலக்கு வைத்து கண்ணிவெடி தாக்குதலை மேற்கொண்டதில் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய கவச வாகனம் ஒன்று சேதமாக்கப்பட்டிருப்பதாக குட்ஸ் படை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரே நேரத்தில் அல்-கஸ்ஸாம் படைப்பினரும் அல்-குட்ஸ் படையினரும் அங்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருப்பதை பார்க்கலாம். அடுத்து மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியிருப்புகளிலிருந்து எந்த ஒரு பொருளும் இறக்குமதி செய்வதை தடை செய்வதற்கான ஒரு சட்டத்தை சிலியினுடைய ஜனாதிபதி அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அதேபோல் டெல் அவிவிலிருந்து சிலி தனது இராணுவ பாதுகாப்பு மற்றும் விமானப்படை இணைப்புகள் அனைத்தையும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை எல்லை மீறி செல்வதாகவும் குழந்தைகளுக்கான உணவை தடை செய்து பட்டினி போட்டு மக்களை கொல்லும் நடவடிக்கை இருக்கும் இஸ்ரேலுடன் உறவாடுவது எங்களுக்கு வெட்கக்கேடு, சிலி நாட்டு உடைய பிரதமர் கூறுகின்றார். தங்களுக்கு வெட்கக்கேடு என தெரிவித்து அந்த ஜனாதிபதி இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிப்பதன் முதற்கட்டமாக மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளில் இருந்தும் ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது, டெல்லவியில் இருக்கக்கூடிய இராணுவ பாதுகாப்பு விமானப்படை இணைப்புகளையும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள். இந்த போரிலை ஐரோப்பிய நாடுகள் தற்போது தீவிரமாக இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வட அமெரிக்க நாடுகள், சிலியாக இருக்கலாம், தென்னாப்பிரிக்க ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம், பல்வேறுபட்ட நாடுகள், பிரேசிலாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கு எதிரான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் பேச வேண்டிய அரபுக்களும் அரபுலக நாடுகளும் மட்டும் அமெரிக்காவுடன் வர்த்தக முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனை. இந்த அரபுலக நாடுகளை குறித்து நாங்கள் பேசாமல் விடுவோம் என்று நினைத்தாலும் தென்னாப்பிரிக்கா, அரபுலக நாடுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வட அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இயல்பாகவே இந்த அரபுலக நாடுகள் மீதான கோபம் இயல்பாகவே ஏற்படுகின்றது. அதனால் தான் அதை சுட்டிக்காட்டியிருந்தோம். இதைவிட ஸ்வீடனில் இருந்து ஒரு பெண்மணி, அனைவராலும் அறியப்பட்ட காலநிலை ஆர்வலர் கிரேட்டா துன்பெர்க், ஒரு கடல்வழி பயணமாக கடல்வழி முற்றுகையை உடைப்பதற்காக காசாவை நோக்கி ஒரு கப்பலில் 12 மனிதநேய ஆர்வலர்களை உள்ளடக்கிய கப்பலுடன் செல்கின்றார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, அந்த கப்பலை இஸ்ரேல் எப்படியும் தகர்த்து விட்டாலும் பரவாயில்லை, அந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் நிற்க வேண்டும், கடல் முற்றுகையை உடைத்து ஒரு கருத்தை இங்கு காசா முடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இத்தாலி கரையிலிருந்து நேற்று முன்தினம் அந்த 22 வயது பெண் கிரேட்டா துன்பெர்க் அவர்கள் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் புறப்பட்டிருக்கின்றார். அவருடைய கப்பலில் 12 பேர் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவுகளை கொண்டு செல்கின்றார்கள். இது ஒரு அடையாளம். காசா முற்றுகையை உடைக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை துச்சமாக மதித்து இது தொடர்பான விரிவான காணொளி ஒன்றை அவர்களுடைய நேரடி வீடியோ பதிவுகள் அடங்கிய காணொளி அகிலம் மீடியா சேனலில் நாங்கள் இதற்கு முன்பாக பதிவேற்றி இருக்கின்றோம். அந்த காணொலியை இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், அதில் நீங்கள் பார்வையிட முடியும். அவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்த்து வட அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நகர்வுகளை மனிதநேயத்தின் அடிப்படையில் செய்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கவுதி படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலின் பெங்கூரியன் விமான நிலையத்தின் மீது ஏவி இருக்கின்றார்கள். இதில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் 3ஆவதாக அவர்கள் சுல் பிகார் ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பதாக கவுதி படை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இது என்ன ஷுல் பிகார் ஏவுகணை என்று சொன்னால், இந்த ஏவுகணையை ஒரு வேளை இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக இடைமறித்து அழிக்கின்ற பொழுது அது பல துண்டுகளாக பிரிந்து அவையும் வெடித்து சிதறக்கூடிய வகையில் பல வெடிமருந்து குப்பிகள் அங்கு சிறிய சிறிய ஏவுகணைகளாக பிரிந்து வெடிக்கக்கூடிய வகையில் இந்த ஷுல்பிகார் ஏவுகணை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏமன் கவுதி படைகளினுடைய தொழில்நுட்பத்தில் இது அமைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் எங்கள் அகிடம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிடும் முடியும். எனவே இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாது. இடைமறித்தாலும் அவையும் உடைத்து
கொண்டு சிறிய சிறிய துண்டுகளாக விழுந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஒரு சுல்பிகார் ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. அவற்றை இடைமறித்து விட்டோம் என்று ஸ்டெல் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த சுல்பிகார் ஏவுகணை இடைமறிக்கும் பொழுது அந்த துண்டுகள் வெடித்து ஸ்டேலுக்குள் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து விரைவில் தெரிந்துவிடும். ஒருவேளை ஸ்டேலுக்குள் இது சேதங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஸ்டேலினுடைய கடுமையான செய்தி தணிக்கை காரணமாக இந்த விடயங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கவுதி படைகள் நிச்சயமாக இது உடைத்து வேறுபட்ட சேதங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து வரும் நாட்களில் இந்த சுல்பிகார் ஏவுகணைகளை அதிக அளவில் ஸ்டேலுக்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்த போகின்றோம். உடனடியாக ஸ்டேலில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் ஸ்டேலை விட்டு வெளியேறுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை கவுதிகளிடம் இருந்தும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே கவுதி படையினுடைய தாக்குதல் காரணமாக ஸ்டேல் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் காசா மீதான முற்றுகையை ஸ்டேல் நிறுத்தாவிட்டால் ஒட்டுமொத்த ஸ்டேலையும் பற்றி எரிய செய்வோம், அதற்கான ஆயுதங்கள் எங்களிடம் தயாராக இருக்கின்றது என்ற ஒரு எச்சரிக்கையும் கவுதிகள் விடுத்திருக்கின்றார்கள். கவுதிகளை எச்சரிக்கையை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல் பல அதிநவீனமான ட்ரேடர்கள் ஆயுதங்களுடன் செங்கடலுக்கு வந்தபோது இந்த கப்பலை ஒரு நாள் நாங்கள் செங்கடலில் மூழ்கடிப்போம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். அமெரிக்கா அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் பின்னர் அமெரிக்கா செங்கடலை விட்டு, ஏமனை விட்டு கவுதிகளுடன் சமாதானம் செய்து கொண்டு எவ்வாறு தப்பியோடினார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரே இரவில் ட்ரம்ப் கவுதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள், நாங்களும் ஏமனுக்குள் தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம் என தெரிவித்து செங்கடலை விட்டு அந்த போர்க்கப்பல்கள் தப்பியோடியது. எனவே தற்போது ஸ்டேலுக்கு அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. கவுதிகளுடைய தாக்குதல் எவ்வாறு அமையப் போகின்றது, இதை இஸ்ரேல் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தத்தின் விளிம்பில் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் ட்ரம்பும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் ஏற்படாமல் முறிவடையும் நிலை எட்டியிருப்பதாக ஈரானின் உடைய செய்தி அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த நகலுக்கான பதிலில் இருந்து வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைவதற்குரிய விளிம்பில் இருப்பதாக CNN தெரிவித்திருக்கின்றது. வெள்ளை மாளிகை அதிகாரிகள் முன்பு கூறியதற்கு மாறாக வாஷிங்டன் தனது புதிய திட்டத்தில் யுரேனியம் செறிவூட்டல் பிரச்சனையில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்காக, அணு மின்சாரம் தயாரிப்பதற்காக, அணுமின் நிலைய உற்பத்திகளுக்காக குறிப்பிடத்தக்க அளவு யுரேனியத்தை ஈரான் செறிவூட்ட முடியும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்னர் ஸ்டேலின் உடைய அழுத்தம் அல்லது ஸ்டேலின் உடைய செல்வாக்கு காரணமாக அமெரிக்கா அதில் திருத்தி அமைத்தார்கள். யுரேனியம் செறிவூட்டலையே ஈரான் நிறுத்த வேண்டும், அது ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு கூட இவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். இதை ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஆரம்பத்திலேயே தெரிவித்து விட்டார்கள். யுரேனியம் செறிவூட்டலை முற்றாக நிறுத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஈரான் இதை தற்போது மறுத்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சில நாட்களில் இதனுடைய அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியானால் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு மோதல் அல்லது மீண்டும் ஒரு போர் ஏற்படுவதற்குரியான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் இடையான போர் மிகப்பெரிய போராக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் 5 விமான நிலையங்கள் மீது உக்ரைன் நேரடியாக நடத்திய தாக்குதல், இதற்கு நிச்சயமாக ரஷ்யா மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கலாம். இது ரஷ்யா நேட்டோ யுத்தமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்று அச்சப்படும் சூழ்நிலையில் ஒருவேளை ஈரான் அமெரிக்கா இடையிலும் மோதல் ஏற்பட்டால் இந்த உலகம் இந்த யுத்தங்களை தாங்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து உக்ரைனின் சுமி பகுதியில் கனடாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட, அதாவது நேட்டோ நாடுகள் வழங்கிய உக்ரைனினுடைய அதிநவீன கவச வாகனத்தை ரஷ்ய வீரர்கள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வீடியோ பதிவுகளுடன் ரஷ்யாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கிராமப்புற சாலையில் ஒரு லேப் சூப்பர் பைசனை ரஷ்ய துருப்புக்கள் கடத்தி ரஷ்ய பகுதிக்கு கொண்டு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நடவடிக்கை ரஷ்யாவின் 22வது மோட்டார் பொருத்தப்பட்ட சிறப்பு டிரைவில் படைப்பிரிவால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல் உக்ரைனின் உடைய ஒடேசா, கிவ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீதும் கடுமையான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார்கள். இதிலும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் உக்ரைன் ரஷ்யாவினுடைய விமானப்படை தளங்கள் மீது நடத்திய
பாரிய தாக்குதலுக்கான பதிலடியை இன்னும் ரஷ்யா கொடுக்காமல் இருப்பது, ரஷ்யா எதற்காக இந்த அமைதியை காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுப்பி இருக்கின்றது. ஒருவேளை ரஷ்யா பெரிய அளவில் ஏதாவது திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்களா என்று அச்சப்படும் அளவுக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவில் அமைதி காத்து வருகின்றார்கள். எனவே அடுத்து வரும் நாட்களில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாகிஸ்தானில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. கராச்சி சிறையிலிருந்து நிலநடுக்கத்தின் காரணமாக 200க்கும் மேற்பட்ட கைதிகளை அவர்கள் இருக்கக்கூடிய நகரத்துக்கு அருகில் சிறைச்சாலையில் இருந்து 1000 கைதிகள் வரை சிறை அறைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பிரதான வாயில் நிலையில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை நிலநடுக்கம் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்காக இதனை பயன்படுத்தி அந்த கைதிகளில் ஒரு குழுவினர் அங்கு காவலில் இருந்து சிறை காவலர்களுக்கு எதிராக மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மிக கடுமையான வன்முறை வெடித்திருக்கின்றது. அதில் காவலர்களின் ஆயுதங்களை கைப்பற்றி அந்த கைதிகள் தப்பி சென்றிருக்கின்றார்கள். கைதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடு. ஒரு கைதி உயிரிழந்திருக்கின்றார். 4 சிறை காவலர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறையை விட்டு பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு தப்பியோடி இருக்கின்றார்கள். மிக பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட கைதிகள் பாகிஸ்தானுக்குள் தப்பியோடி இருக்கின்றமை அங்கு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களை மீண்டும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக பாகிஸ்தான் சிறைத்துறை தெரிவித்தாலும் கூட இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எந்த கைதியும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.